முடிவெடுத்த காரணம் என்னன்னா, உங்களுக்கு ஏன் பயம் வருது? இது பேசினா நம்மள வந்து கார்னர் பண்ணுவாங்க, நமக்கு வாய்ப்பு தரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பயம் வரும் பார்த்தீங்களா? அதனால தான் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. நமக்கு எதுக்குப்பா வம்பு? இது நம்மள மீறி பெரிய விஷயங்கள் இருக்கு. இந்த மாரி டைரக்டர் சரியில்ல, இல்ல புரொடக்ஷன் ஹவுஸ் சரியில்லன்னு சொல்ல போறோம். அதே புரொடக்ஷன் ஹவுஸ்ல போய் நாளைக்கு நான் கதை சொல்ல போறேன்னா, அங்க இருக்க ஒரு எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசரோ, மேனேஜரோ, ப்ரொடியூசரோ யார் இவன்? எதுக்கு நம்மளே தப்பு சொல்றான்? அப்படிங்கும்போது ம். ஒரு கண்ணோட்டம் வருமே. அதனால எனக்கு வாய்ப்பு போகும், எனக்கு வாழ்க்கையே போகும்னு சில பேர் பயப்படுறதுனால தான் இது நடக்குது. இது உண்மையிலே இங்க வந்து ஒரு ஜனநாயகமோ, ஒரு உண்மையோ இங்க தமிழ் சினிமால கிடையாது. இதே கேரளால இருக்கு. கேரளால வந்து ஒரு பொண்ணு வந்து மீ டூன்னு பேசினா எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆச்சு. கண்டிப்பா. இன்னைக்கு வந்து ஒரு ரஞ்சித்ன்னு ஒரு டைரக்டரே வந்து அரெஸ்ட் பண்றாங்க அங்க. ம். இங்க அது பண்ண முடியாது. இங்க என்னன்னா அது கவர்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணும். கவர்மெண்ட்டோட பிளாக் மணிலாம் இந்தியா தமிழ் சினிமாக்குள்ள போகும். இங்கேயுமே அதே மீ டூ இருக்கு. ஆனா யாருமே பேச முடியாது. யாரு அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னா, யாராவது உப்புக்கு சப்பானி யாராவது இருப்பாங்க பார்த்தீங்களா? இவன அடிச்சா எதுவுமே பண்ண மாட்டாங்க. அப்படிங்கிற ஆள அரெஸ்ட் பண்ணுவாய்ங்க. இல்லன்னா அப்படிங்கிற ஆள் மேல கேஸ் போடுவாங்க. ஒரு கண் துடைப்பா இருக்குமே தவிர, இதுதான் பிரச்சனை. இன்னொன்னு நான் வந்து யாரையும் சார்ந்து கிடையாது. ஏன்னா இந்த டைரக்டர் எனக்கு வாய்ப்பு குடுப்பாரு. இந்த புரொடியூசர் எனக்கு வாய்ப்பு குடுப்பாரு. இந்த மாரி சார்ந்து இருந்தா தான் எனக்கு பயம் வரும்.